ராகுல் காந்தியினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கு விஜய் சேர்ந்தால் கேரளாவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் கர்நாடகாவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் ஆந்திராவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் மலேசியாவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் அமெரிக்காவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் லண்டனில் வெற்றி பெறலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் இந்தியாவில் மோடியை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை. எனவே நம்ம மலேசியாவில் காங்கிரஸை தோற்றுவித்து விஜயின் ஆதரவால் வெற்றி பெற்று விடலாம். அமெரிக்காவில் காங்கிரஸை தோற்றுவித்து விஜயின் ஆதரவால் ட்ரம்பை எதிர்த்து வெற்றி பெற்று விடலாம். லண்டனில் காங்கிரஸை தோற்றுவித்து விஜய் ஆதரவால் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கணக்கை இவர்கள் சொல்லியிருப்பார்கள் போல தெரிகிறது. எனவே விஜயுடன் சேர்ந்தால் இத்தனை வாய்ப்புகள் இருக்கும் பொழுது விஜயுடன் போவதற்கு தயாராகத்தான் இந்த மேலிடம் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த குரல் இனிமேல் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்ன பின்பும் தொடர்ந்து ஒலிக்கிறது என்று சொன்னால், ஒன்று மேலிடத்தின் ஆதரவோடு ஒலிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மேலிடத்தை எதிர்த்து இனிமேல் நம்மளுக்கு எம்பி பதவி கிடைக்காது, தமிழகத்திலிருந்து எம்பி பதவி கண்டிப்பாக திமுக கூட்டணியில் சென்றால் மாணிக் தாகூருக்கும் கரூர் எம்பி ஜோதிமணிக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கண்டிப்பாக திமுக சீட்டு தராது. எனவே பெட்டர் நம்ம சசிகாந்த் செந்திலுக்கும் சீட்டு தராது. எனவே பெட்டர் நம்ம எல்லாமே தாவேகா பக்கம் போயிட்டோம்னா தாவேகாவுடன் சேர்ந்து ஆட்சியே அமைத்து விடலாம் என்ற ஒரு நப்பாசை கூட இருக்கலாம். எனவே பல்வேறு பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் காங்கிரஸ் சிந்தித்து கொண்டிருக்கிறதாக தெரிகிறது.